ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். இது தமிழ்வினின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஆர்ப்பாட்டத்தில் குதிக்கும் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள். 22 பிக்குகளில் 20 பேர் போதைப்பொருள் பாவித்தது உறுதி. தையிட்டி சட்டவிரோத விகாரை அமைந்துள்ள காணி உரிமையாளர்களுக்கு போலீஸ் கடுபிடி. கட்டுநாயக்கவில் போதைப் பொருட்களுடன் சிக்கிய பிக்குகள். எடுக்கப்படவுள்ள நடவடிக்கை. பல்கலைக்கழக அனுமதிக்கான விண்ணப்பங்கள் குறித்து விசேட அறிவிப்பு. இலங்கைக்கு தப்பிச் செல்ல முயன்ற அகதிகள் உட்பட 6 கைது. தொடர்பான விரிவான செய்திகள். 2020 தொடக்கம் 2024 காலப்பகுதியில் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களின் சம்பள முரண்பாட்டை உடனடியாக நீக்குமாறு வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்க உள்ளனர். இன்று செவ்வாய்க்கிழமை கொழும்பு ஜனாதிபதி செயலகம் அருகில் அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ளனர். இந்த ஆர்ப்பாட்டம் செவ்வாய்க்கிழமை காலை 10 மணியளவில் ஆரம்பமாக உள்ளதுடன் 2020 தொடக்கம் 2024 காலப்பகுதியில் ஓய்வு பெற்ற கொழும்பு, கம்பகா, களுத்துறை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்து ஓய்வூதியர்களே ஒன்றிணைந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளனர். 2020 தொடக்கம் 2024 காலப்பகுதியில் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கு இந்த வருட வரவு செலவு திட்டத்தில் ஓய்வூதியம் அதிகரிக்கப்படவில்லை. அத்துடன் 2025 ஜனவரி 1ஆம் தேதியின் பின்னர் ஓய்வு பெற்றவர்களுக்கு பாரிய அளவில் சம்பளம் அதிகரிக்கப்பட்டதன் காரணமாக 2020 தொடக்கம் 2024 காலப்பகுதியில் ஓய்வு பெற்றவர்களுக்கு பாரிய அநீதி இழைக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த ஓய்வூதிய சம்பள முரண்பாட்டை நீக்குமாறு வலியுறுத்தியும் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுகிறது. கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் கைதான பிக்குகளில் 20 பேர் போதைப்பொருள் பயன்படுத்தியுள்ளதாக நீதிமன்ற அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. கடந்த 26ஆம் தேதி தாய்லாந்திலிருந்து வருகை தந்த 22 பெக்குகள் சுமார் 110 கிலோகிராம் கொஸ் மற்றும் ஹேஷ் எனப்படும் போதைப் பொருட்களை பயணப்பொதிகளில் மறைத்து வைத்திருந்த நிலையில் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர். கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களின் பெறுமதி சுமார் 110 கோடி ரூபாவிற்கும் அதிகம் என மதிப்பிடப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட 22 பிக்குகளும் நீர்கொழும்பு மேலதிக நீதவான் ஷுபானி அபேஷேகர் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து அவர்களை 7 நாட்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. அதே நேரம் கைது செய்யப்பட்ட 22 பௌத்த பிக்குகளில் 20 பேர் போதைப் பொருள் பயன்படுத்தியுள்ளதாக நீதிமன்றத்திற்கு அறிக்கையிடப்பட்டுள்ளது. இவ்வாறான பின்னணியில் குறித்த சம்பவம் தொடர்பில் மகாநாயக்க தேரர்களுடன் புத்த சாசன அமைச்சில் இன்று விசேட கலந்துரையாடல் இடம்பெறவுள்ளது. சியாம், அமரபுரம் மற்றும் ராமஞ்ச ஆகிய 3 பௌத்த பீடங்களின் மகாநாயக்க தேரர்களுடன் இந்த சந்திப்பு இடம்பெறவுள்ளதாக புத்த சாசன, சமய மற்றும் கலாச்சார விவகார அமைச்சின் செயலாளர் WP சேனாதீர் தெரிவித்துள்ளார். தையிட்டியில் சட்டவிரோத விகாரை அமைந்துள்ள காணி உரிமையாளர்கள் காணி பகுதிக்கு பதிவுகளை மேற்கொண்ட பின்னரே அனுமதிப்போம் என பலாலி போலீசார் காணி உரிமையாளர்களுடன் முரண்பட்டமையால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தையிட்டி சட்டவிரோத விகாரை அமைந்துள்ள காணி உரிமையாளர்களில் காணி உறுதிகள் வைத்துள்ள 17 பேரின் காணிகளை அளவீடு செய்வதற்காக இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை விகாரை அமைந்துள்ள பகுதிக்கு வருமாறு மாவட்ட செயலாளர் 17 பேருக்கும் கடிதம் மூலம் அழைப்பு விடுத்திருந்தார். இதன் அடிப்படையில் காணி உரிமையாளர்கள் விகாரை பகுதிக்கு சென்ற வேளை விகாரைக்கு அருகில் போலீஸ் வீதி தடையை ஏற்படுத்திய போலீசார் விகாரை பகுதிக்கு செல்வோரின் அடையாள அட்டைகளை பரிசோதித்து பதிவுகளை மேற்கொண்டதுடன் காணி உரிமையாளர்களின் பெயர்கள் அடங்கிய ஒரு பட்டியலை கைகளில் வைத்து சோதனையிட்டு பெயர் பட்டியலில் பெயர் உள்ளவர்களை மாத்திரமே அனுமதிப்போம் என கூறியுள்ளனர். அதனால் தான் வந்தோம், பதிவுகளை மேற்கொண்டு போலீஸ் கெடுபிடிகளுக்கு முகம் கொடுத்துதான் நமது காணிகளை அடையாளம் காட்ட வேண்டும் என கூறினால் நாங்கள் திரும்பி வீடு செல்கின்றோம் என போலீசாருடன் தர்க்கப்பட்டனர். அதனால் அந்த விடத்தில் குழப்பமான நிலைமை ஏற்பட்டது. அதேவேளை தென்னிலங்கையிலிருந்து சில பிக்குகள் உள்ளிட்ட தென்னிலங்கை வாசிகள் சிலர் எந்த பதிவுகளும் இல்லாமல் உள்ளே சென்றுள்ளனர் என்றும் அவர்களுக்கு இருக்கும் உரிமை காணி உரிமையாளர்களான எங்களுக்கு இல்லையா என போலீசாரிடம் காணி உரிமையாளர்கள் கேள்வி எழுப்பியிருந்தனர். தற்போது காணி அளவீட்டு பணிகளுக்காக நில அளவை திணைக்கள அதிகாரிகள், தொல்லியல் திணைக்கள அதிகாரிகள், மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் வருகை தந்துள்ள நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் சாஸ்திரி பவானந்த ராஜாவும் வருகை தந்துள்ளார். காலை
காலை 8 மணிக்கு அளவீட்டு பணிகள் ஆரம்பமாகும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் இதுவரையில் எந்தவிதமான அளவீட்டு பணிகள் எவையும் முன்னெடுக்கப்படாத நிலை காணப்படுகிறது. கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் பெரும் தொகையிலான போதைப் பொருட்களுடன் 22 பிக்குகள் கைது செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் புத்த சாசன அமைச்சு மகாநாயக்க தேரர்களுடன் விசேட கலந்துரையாடலை நடத்த உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சியாம், அமரபுரம் மற்றும் ராமஞ்ச ஆகிய 3 பௌத்த பீடங்களின் மகாநாயக்க தேரர்களுடன் இன்று இந்த சந்திப்பு இடம்பெறவுள்ளதாக புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார விவகார அமைச்சின் செயலாளர் WP சேனாதீர தெரிவித்துள்ளார். கடந்த 26ஆம் தேதி தாய்லாந்திலிருந்து வருகை தந்த 22 பிக்குகள் சுமார் 110 கிலோகிராம் குஸ் மற்றும் கேஸ் போதைப் பொருட்களை பயண பொதிகளில் மறைத்து வைத்திருந்த நிலையில் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர். கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களின் பெறுமதி சுமார் 110 கோடி ரூபாவிற்கும் அதிகம் என மதிப்பிடப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட 22 பேரும் நீர்கொழும்பு மேலதிக நீதவான் சுபானி அபேசகர முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து அவர்களை 7 நாட்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட 22 பௌத்த பிக்குகளில் 20 பேர் போதைப் பொருள் பயன்படுத்தியுள்ளதாக நீதிமன்றத்திற்கு அறிக்கையிடப்பட்டுள்ளது. இந்த கடத்தலுக்கு உடந்தையாக இருந்ததாக கருதப்படும் பிரதான சந்தேக நபரான மற்றொரு பிக்கு மேகவத்த பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்படும் போது அவர் போதைப் பொருள் பாவித்திருந்தமை மருத்துவ அறிக்கைகள் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவரே குறித்த பிக்குகளின் தாய்லாந்து பயணத்தை ஒருங்கிணைத்ததோடு வாட்ஸ்அப் ஊடாக தொடர்புகளை பேணியவர் என்றும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மகாநாயக்க தேரர்கள் விடுத்துள்ள கூட்டு அறிக்கையில் பிக்குகளுக்கு சமூகத்தில் வழங்கப்படும் கௌரவத்தை தவறாக பயன்படுத்தி காவி உடை அணிந்து இவ்வாறான சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டவர்களும் பிக்குகளாக தோற்றமளிக்கும் போலி நபர்கள் என சாடியுள்ளார். மகாநாயக்க தேரர்களின் வழிகாட்டல் மற்றும் ஆலோசனைகளுக்கு அமைய அமைச்சு மட்டத்திலான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என புத்த சாசன அமைச்சின் செயலாளர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். 2025 உயர்தர பயிற்சி பெறுபவர்களின் அடிப்படையில் 2025-2026 கல்வியாண்டுக்கான பல்கலைக்கழக பிரவேச விண்ணப்பங்கள் இன்று முதல் மே 19ஆம் தேதி வரை ஏற்றுக்கொள்ளப்படும் என பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. 2025 உயர்தர பெறுபவர்களின் படி 1,76,527 மாணவர்கள் பல்கலைக்கழக பிரவேசத்திற்கு தகுதி பெற்றுள்ளனர். கடந்த மார்ச் மாதம் 31ஆம் தேதி இரவு கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் வெளியிடப்பட்ட நிலையில் 2,81,810 பரீட்சாதிகள் தோற்றியிருந்தனர். இதற்கிடையில் 111 பரீட்சாதிகளின் பெறுபவர்கள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. 2025 உயர்தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களில் 30,000க்கும் மேற்பட்டோர் அனைத்து பாடங்களிலும் சித்தி அடையவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மண்டபம் கடல் வழியாக இலங்கைக்கு தப்பிச் செல்ல முயன்ற இலங்கை அகதிகள் உட்பட 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி காரணமாக கடந்த 2022ஆம் ஆண்டு மார்ச் மாதம் முதல் 300க்கும் மேற்பட்ட இலங்கை தமிழர்கள் கடல் வழியாக சட்டவிரோதமாக தனுஷ்கோடிக்கு வந்து தமிழகத்தில் அகதிகளாக தஞ்சம் புகுந்தனர். இவர்கள் அனைவரும் மண்டபம் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் தங்க வைக்கப்பட்டனர். தற்போது இலங்கையின் பொருளாதார நிலை சீராகியுள்ளதால் முகாமில் தங்கியுள்ளவர்கள் மீண்டும் தாய்நாடு திரும்ப விருப்பம் தெரிவித்து ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் மற்றும் சென்னையில் உள்ள இலங்கை தூதரகத்தில் பலமுறை மனு அளித்தனர். இருப்பினும் இவர்கள் சட்டவிரோதமான முறையில் கடல் வழியாக தமிழகத்திற்கு நுழைந்ததால் இவர்களை மீண்டும் இலங்கைக்கு திருப்பி அனுப்புவதில் சட்ட சிக்கல்கள் நிலவி வருகின்றன. இதன் காரணமாக முகாமில் உள்ள பலர் மீண்டும் சட்டவிரோத படகுகள் மூலம் இலங்கைக்கு தப்பிச் செல்லும் சூழல் ஏற்பட்டுள்ளது. மண்டபம் தெற்கு கடல் பகுதியில் சந்தேகத்திற்கிடமான முறையில் நின்று கொண்டிருந்த 3 இலங்கை தமிழர்களை கியூ பிரிவு போலீசார் நேற்று மாலை பிடித்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர்கள் யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியைச் சேர்ந்த ஜிம் ஸ்டீவ், அவரது மனைவி ராஜினி மற்றும் அவர்களது மகள் திவேந்தினி என்பது தெரிய வந்துள்ளது. இவர்கள் சட்டவிரோத படகு மூலம் இலங்கைக்கு தப்பிச் செல்ல காத்திருந்ததை ஒப்புக்கொண்டனர். இதனையடுத்து அவர்களுக்கு உதவியாக டீசல் மற்றும் பைகளுடன் நின்ற மண்டபம் எருமை தரவை பகுதியைச் சேர்ந்த 3 என மொத்தம் 6 பேரை போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட 6 பேர் மீதும் மண்டபம் போலீசார் வழக்கு பதிவு செய்து அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய பின் சிறையில் அடைத்தனர். செய்தி நிர்வாகம் மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆர்ப்பாட்டத்தில் குதிக்கும் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள். 22 பிக்குகளில் 20 பேர் போதைப் பொருள் பாவித்தது உறுதி. தையிட்டி சட்டவிரோத விகாரை அமைந்துள்ள காணி உரிமையாளர்களுக்கு போலீஸ் கடுபிடி. கட்டுநாயக்கவில் போதைப் பொருட்களுடன் சிக்கிய பிக்குகள்.
எடுக்கப்படவுள்ள நடவடிக்கை. பல்கலைக்கழக அனுமதிக்கான விண்ணப்பங்கள் குறித்து விசேட அறிவிப்பு. இலங்கைக்கு தப்பிச் செல்ல முயன்ற அகதிகள் உட்பட 6 கைது. இத்துடன் தமிழ் மின்னின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் மின் என்ற யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு.